ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी. ओम शांति शांति शांति. ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः. यदा यदा हि साधूनां दुःखं भवति धानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय सिद्धिदैत्यविनिश्चितम्. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि वेदिं शेषजन्दोः स्वस्ति हि स्मृता मतिमतीव सुधां दधांसि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्वागिदेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि दुष्टाः दृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் சமஸ்த குருபரம்பர தேவர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மய மனசி பிரதிஷ்டிதா மனோமய வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது. நவாங்கத்தில் 4வது பாதம்தான் அர்கல ஸ்தோத்திரம். அர்கல ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மத்தை நாம் அதனுடைய ரிஷி, சந்தஸ், தேவதை இவர்களை மூன்றி தெரிந்து கொண்டோம். ஸ்வர்ணாகர்ஷண பைரவ ரிஷி அல்லது மகாவிஷ்ணு இவர்கள் 2 பேருமே சத்தத்தில் ஒரே ஆளுதான். ஸ்வர்ணாகர்ஷணம் அப்படின்னா, ஸ்வர்ணம் அப்படின்றால் பூ சொத்து, ஆசைகள், பாசம், இதெல்லாமே ஸ்வர்ணத்துக்கு சமம். அதாவது ஸ்வர்ணம் ஸ்திரீ, அப்புறமா பூ, இது மூணையுமே யார் ஒருவர் திறக்கிறார்களோ அவர்களுக்கு துறவி என்றதான பெயர் கிடைக்கும். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 அரக்கர்களை பற்றி நாம் பாகவதத்தில் தெரிஞ்சிருந்திருப்போம். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் ஹிரண்யாக்ஷனிடம் இருந்து அப்படின்னு தெரியும். ஹிரண்ய அக்ஷகா, ஹிரண்யம் என்றால் சொர்ணம், அக்ஷம் என்றால் கண்ணு. ஹிரண்யாக்ஷனை பூமியை திருடிட்டு போனா அப்படின்னா பூமி இங்கே தான் இருந்திருந்து, எங்கேயும் போயிட்டு இல்லை. பூமி தண்ணிக்குள்ளே போகிறப்ப தண்ணி பூமியில் தானே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இன்னத்த சயின்டிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் வரலாம், எத்திஸ்டோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன முட்டாள்தனமான ஒரு கதையை நீங்கள் படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதாவது பூமியில் ஜலமும் இருந்தது. பூமி ஆக்சுவலி சரௌண்டட் பை மோய்ஸ்சர் கண்டென்ட். பூமிக்கு சுற்றிலுமே சில்னஸ், குளிர்தான் இருக்குது. இட்ஸ் லைக் அன் எவாப்ரேஷன். என்வெலப் பண்ணியிருக்கிறது பூமியை நீங்கள் ஆகாயத்தில் பறக்கிற நேரத்தில் பார்க்கலாம். பிளேனுக்கு மேலே -34 டிகிரி -64 டிகிரியில் போட்டிருப்பார். வாட் இட் மீன்ஸ், ஆக்சுவலி பூமி இந்த ஜலத்துக்குள்ளே தான் இருக்குது. ஜலத்தினுடைய இனியொரு உருவம் தான் மோய்ஸ்சர், ஈர்ப்புத்தன்மை. அல்லது அது ஃபோகாக இருக்கலாம், மிஸ்டாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் எல்லாம் ஜலத்தை சேர்ந்தது தான். அப்போ ஜலத்துக்குள்ளே தான் இந்த பூமி அன்னைக்கும் இன்னைக்கும் இருந்து நாளைக்கும் அப்படி தான் இருக்க போகிறது, சிருஷ்டி இருக்கிற வரையில். ஆனால் பூமியோட பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஸ்தானம் இன்னைக்கு இருக்கிறதான நிலையில் இருக்கலை. அந்த நிலையை மாற்றிவிட்டான் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷனுங்கிற ஒரு கொடிய அசுரன், மகாசக்தி வாழ்ந்ததான அரக்கன். பூமியை ஸ்தான சலனம் பண்ணிவிட்டார். ஸ்தான சலனம் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா 24 மணி நேரம், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படிங்கிறதெல்லாம் மாறி போயிடும். இப்படி ஒரு வித்தியாசமான நிலையில் இன்னைக்கு பல கோளங்கள் இந்த பிரம்மாண்டத்தில் சுற்றின்னு இருக்கிற மாதிரி பூமி சுற்றித்து. அந்த பூமியை அந்த சாலசனம் பண்ணப்போ பூமாதேவி என்பவள், அதுதான் பூசத்துக்கு அதிபதியானவள், நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி நிலை கேள்விப்பட்டிருப்பேன். மகாவிஷ்ணுடைய 2 பத்னிமார்களாக ஸ்ரீதேவி என்பவள் மகாலட்சுமி, பூதேவி என்பவள் பூமாதேவி.
அப்போ இந்த பூமாதேவி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, தன்னுடைய கணவனான மகாவிஷ்ணுவிடம் என்னை காப்பாற்றுங்கள், நான் வந்து உங்களிடமிருந்து விலகி போகிறேன், எனக்கு ஸ்திரமான ஒரு நிலை தேவை அப்படிங்கிற நேரத்தில் மகாவிஷ்ணு வரகாவதாரம் அப்படின்னா எடுத்துட்டு வரத்துக்கு வசதி. சிருஷ்டியில் வந்து மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறதான பகவானுடைய தசாவதாரங்களில் 9 அவதாரங்கள் நாம் கண் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. 5000 சொச்சம் வருஷங்கள் முடிஞ்சாச்சு கலி பிறந்து. இந்த கலி தினம் அப்படிங்கிறதா ஒரு தினம் இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளாட்டமாக கலி தினம். அதுபோல் கலி வருஷங்களும் இருக்குது. 5127 28 முடிஞ்சாச்சு. அப்போ இந்த பூமாதேவியை வந்து அந்த தேவியினுடைய கணவனான மகாவிஷ்ணு புனஸ்தாபனம் செய்கிறார். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் நடுவே பூமி உனக்கு இதுதான் ஸ்தானம், நான் தான் ஒன்னுங்க நிறுத்த வைக்க போகிறேன். பகவான் வந்து அஷ்டதிக் கஜோபரி உபரி தலஸ்தியா மகாசங்கல்பங்களில் வெறும் நாமங்கள் பூராவும் எப்படி இந்த பூமியை வந்து இவ்வளோ சாலிடிஃபை பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் நிறுத்தி வச்சிருக்கார் அப்படின்னு. அது 23 டிகிரி வந்து டில்ட்டாக இருக்கும், செறிஞ்சிருக்கும். பரமேஸ்வரனுடைய பார்வதி தேவியோட திருமணத்தன்று இந்த மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் நமக்கு வந்து இந்த 15 30 திதிகள் கிருஷ்ணபக்ஷமாகவும் சுக்லபக்ஷமாகவும் எல்லாம் வந்து, அதாவது சிவபார்வதிக்கு அப்புறமா தான் குழந்தைகள் பிறப்பு உலகத்தில். சிவசக்தி ஐக்கியத்தினால்தான் சிருஷ்டி உருவாகிறதுங்கிறத அர்த்தத்தை கொடுக்கறது. அதன் பிறகுதான் நமக்கு வந்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதை பண்ணி கொடுக்க வேண்டியதான பொறுப்பு யாருடைய என்றால் மகாவிஷ்ணுவனுடையது. காரணம் அவர் தான் ஸ்திதி பாலகன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். ஆகவே இந்த பூலோகத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காத்தி வச்சு இங்கிருந்து நீ பிரமணம் பண்ணு, சூரியனை சுத்தி வா அப்படின்னு சூரியன்கிட்டையும் சந்திரன்கிட்டையும் கிரகங்களுக்கு எல்லாருக்கும் கட்டளை போடுறார். நீங்கள் எல்லாரும் இந்தந்த மோஷனில் இருக்கணும், அப்போ தான் பூமியில் வந்து என்னுடைய பிரஜா பரிபாலனம் பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கட்டளை போடுறார். அது வரைக்கும் நம்ம கிரகங்கள்லாம் ஒரு இடம் சுற்றிட்டு இருந்து எல்லாத்தையும் கொண்டு லைனில் வந்து ஒரு பர்டிகுலர் மோஷனில் ஸ்பீடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான். அப்போ அதில் எதனால் இந்த அரக்கன் இந்த பூமியை வந்து திருடி சென்றான் அப்படின்றால் அவனுக்கும் சொர்ணாகர்ஷணம் தான். இது இருக்கிறதால இந்த சொத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு காற்று அடித்து பறக்கிற மாதிரி பூமியினுடைய நிலைமாற்றத்தை மாற்றிவிட்டான். அந்த அரக்கனை கொன்று பூமிக்கு வந்து ஒரு ஸ்திரமான இப்போ இருக்கிறதான பொசிஷனை பிரம்மாண்டத்தில் அமைச்சு கொடுத்தது மகாவிஷ்ணு பகவான். அதுதான் என்னுடைய அர்த்தம். அதனால் சொர்ணாகர்ஷணம் என்றால் பூமியில் இருக்கிறதான ரொம்ப அதிகம் விலை மதிப்பு இருக்கக்கூடியதான ஒரு பொருள் சொர்ணம். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடியதான ஒரு லோகம் சொர்ணம். அதனால தான் சொர்ணத்துக்கிட்ட எல்லாருக்கும் ஆகர்ஷணம் ஜாஸ்தி ஆகிறது. அந்த வகையில் தான் மகாவிஷ்ணு வந்து இந்த அர்கல ஸ்தோத்திரத்தினுடைய ரிஷியாக ஒரு பாடபேதம் நம்மளால் காண முடியாது. 3 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம். இப்போ அர்கல ஸ்தோத்திரத்தில் வரக்கூடியதான முதல் ஸ்லோகம், ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம், 3 மணி நேரத்தில் போராது, அவ்வளோ பெரிய அர்த்த வியாக்கியானம் இருக்கிறதான ஒரு ஸ்லோகம் இது. பராசக்தியினுடைய 11 முக்கியமான திருநாமங்களால் இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்துருக்கார். இந்த 11 ஸ்லோகங்களை நாம் கற்றுவிட்டோமானால் இனிமேல் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த 4 வேதம் கேள்விப்பட்டிருக்கோமே, சதுர்வேதம் 1008 உபனிஷத்துக்கள், சர்வ சாஸ்திரங்கள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கிவிடும். இந்த நாமங்களை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவு பெரிய ஒரு அர்த்த கர்ப்பம் இருக்கக்கூடியதான புண்ணிய நாமங்கள் அல்ல. மார்க்கண்டய உவாச்சா, மார்க்கண்டய மகர்ஷி சொன்னதாக இந்த அர்கலஸ்துதிய வியாக்கியானம் செய்கிறார். மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய கதை, ஜெய்மினி மகர்ஷியினுடைய இன்வால்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நாம் வந்து அப்புறமா தெரிஞ்சுப்போம் டீட்டெயிலாக. உவாச்சா அப்படின்னா அவரால் சொல்லப்பட்டது, மார்க்கண்டேய மகர்ஷியினால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் இதுக்கு உருவாகிறது. எப்படி வாழ்த்துக்கிறார் பராசக்தியை? ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. ஜெயந்தி அப்படிங்கிறதான ஒரு திருநாமம். என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா மார்க்கண்டேய மகர்ஷி, அம்மா மகா திரிபுர சுந்தரி பத்ரகாளி, உனக்கு வந்து முக்கியமான உன்னுடைய இந்த 11 நாமங்களால் நான் உன்னை வாழ்த்துகிறேன். உபாசனா தேவியினுடைய வணக்கம் சொல்லுகின்றதான பிரதம
ஸ்தோத்திர மந்திரம் தான் இந்த அர்க்கல ஸ்தோத்திரத்தில் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். நீதான் ஜெயந்தியாகவும் மங்களையாகவும் காளியாகவும் பத்ரகாளியாகவும் கபாலினியாகவும் துர்க்கையாகவும் க்ஷமையாகவும் சிவையாகவும் தாத்ரியாகவும் ஸ்வாகா அப்படிங்கிறதான தேவியாகவும் சொதாங்கிறதான தேவியாகவும் இருக்கிறாய். அப்பேற்பட்டதான உனக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமோஸ்துதே, உன்னை ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் செய்கிறேன், சும்மா நமஸ்காரம் பண்ணலை. இப்போ பிராமணர்கள் எல்லாம் அல்லது திருவர்ணிகள் 3 பேருமே நமஸ்காரம் செய்கிற நேரத்தில் அபிவாதையே அப்படின்னு அபிவாதன நமஸ்காரங்கிறது ஒன்று உண்டு. அதில் அவங்க சொல்லுவா யார் என்ன ஏது அப்படின்னு. அதில் முக்கியமாக என்ன கோத்திரம், என்ன வேதம், என்ன சூத்திரம், எந்த ரிஷி பரம்பரை, அப்பாவுடைய பேர் என்ன, என்னுடைய பேர் என்ன, நான் எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி, நான் என்ன வர்ணத்தை சேர்ந்தவன், சர்மா அப்படின்னா பிராமணன், வர்மா அப்படின்னா க்ஷத்ரியன், குப்தா அப்படின்னா வைசியன், தாசா அப்படின்னா சூத்ரன். இப்படி 4 வர்ணிகளுக்கு 4 சரணையும் இருக்குது. இதை சொல்லி நமஸ்காரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல நமோஸ்துதே, உன்னுடைய இந்த 11 முக்கியமான நாமங்களை சொல்லி உனக்கு நான் நமஸ்காரத்தை செய்கிறேன் அப்படிங்கிறார் மார்க்கண்டேய மகர்ஷி. அப்படியானா ஜெயந்தி அப்படிங்கிறதான புடி நாமத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு பெரிய நாமம் இது. ஜா யாந்தா 3 மாத்திரைகள் சேர்ந்தா ஜெயந்தா அல்லது ஜெயந்தி. ஸ்ரீலிங்கமானதுனால ஜெயந்தி, புருஷலிங்கமாக இருந்தால் ஜெயந்தா அப்படின்னு வரும். இப்போது ஜா அப்படின்னா பிறப்பு, யா அப்படின்னா ஜீவாத்மா,ந்தா அப்படின்னா எண்டு முடிவு. ஸோ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், பிறவி, ஜீவாத்மா, அதனுடைய கடைசி நாள், இந்த 3 நாமங்களும் சேர்ந்தது தான் ஜெயந்தி அப்படிங்கிறதான புண்ணிய நாமம். அப்போது சக்தியினுடைய இந்த ஜெயந்தி அப்படிங்கிறத நாமத்தை சொன்னால் ஜெய அந்தஹா அப்படிங்கிறதான அர்த்தம் இதுக்கு வரும். ஜெயா அப்படின்னா உலகத்திலே பெரிய வெற்றி, சதாசிவ ஐக்கியம் தான் பெரிய வெற்றி. இதுக்கு மேலே ஒரு பெரிய வெற்றி கிடையாது ஒரு ஜீவாத்மாவுக்கு. நாமெல்லாம் ஜீவாத்மா லெவலில் தான் டிஸ்கஸ் பண்ணணும். உடம்பை விட்டுடுங்கோ, உடம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பிகாஸ் உடம்பு இப்போ இருக்க, உடம்பு விட்டு போயிடும் நாளைக்கு. ஆனால் நம்மளுடைய பந்தம், இந்த சொற்பொழிவு சொல்கிறவராகட்டும் கேட்குறவங்களாகட்டும், நாம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான் அனைத்து ஜீவராசிகளுடைய ஜீவாத்மாவோடு தான் நமக்கு சம்பந்தம். அல்லாமல் அந்த ஜீவாத்மா குடிகொள்ளுகின்றதான உடம்போட எல்லாம் உடம்பனுடைய சம்பந்தம் இறந்து போனால் போயிடும். ஆனால் ஜீவாத்மா சம்பந்தம் ஜெனரேஷனாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு புண்ணிய ஜீவாத்மாவுக்கு ஐக்கியத்தம் பரமாத்மாவோட ஐக்கியங்கிறது சாயுஜ்யம் அடைந்து விட்டுது அப்படின்னா அதில் ஒட்டின்னு இருக்கக்கூடியதான அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் மோட்சம். முக்தி உயிர் வாழ்கிற காலத்திலே சாதிச்சுக்கலாம். மோட்சம் மரணாந்தரம் மட்டும்தான் நான் நடக்கும். புரியுதா? அதனால விதேக முக்தி சொல்லுவா, விதேக மோட்சம் சொல்ல முடியாது. மோட்சம் என்பது ஜீவாத்மாவுக்கு தான். முக்தி என்பது சரீரத்துக்கு, இந்திரியங்களுக்கு, இந்த 36 தத்துவங்களுக்கும் அதுக்கு அப்ளிகபிளாக கிடைச்சிக்கலாம். ஜெயந்தம் அப்படின்னா வெற்றிக்கு அந்தத்தை கொடுக்கக்கூடியவள். அது விசித்திரமாக இருக்கிற வார்த்தை, வெற்றிக்கு அந்தியமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவாத்மா பல ஜென்மங்களாக பிறந்து இறந்து வாழ்ந்து இப்படி போயிட்டே இருக்கல்லவா. அப்போ இதனுடைய கடைசி வெற்றியை அழித்து விடுவாள் தேவி. இனி ஒரு வெற்றிக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டான். அப்படி என்றால் இந்த ஜீவாத்மா என்பது பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகி சதாசிவ ஐக்கியத்தில் சாயுஜ்யத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. சக்தியினுடைய திருப்பாதங்கள் வழியாகத்தான் பரமேஸ்வரனை அண்ட முடியும். சக்தி கிட்ட போயிட்டு அவர் மற்றபடி நமக்கு கவலைப்படுறதுக்கு இல்லை. சிவங்கிட்ட போகிறோமா போகிறது இல்லையா பற்றிலாம் நினச்சி பார்க்க திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் உண்மை இருக்காது நம்மகிட்ட. தியான தியாதிருத்யேயம் ஞாத்திரு ஞான ஜ்ஞேயம், அந்த திரிபுடி சித்தாந்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே எவனொருவனுக்கு சக்தி கிட்ட பக்தி ஸ்ரத்தை அறிவு ஏற்படுகிறதோ அவருக்கு கடைசி ஜென்மா, இதுக்கப்புறம் ஜென்மா கிடையாது. அந்த ஜென்மாவை முடிச்சுடுவோம் தேவி. திரும்ப ஒரு சாயுஜத்துக்குன்னு ஒரு சான்ஸை கொடுக்குற வாய்ப்பே இல்லை. அந்த ஜீவாத்மா கலந்து விடும். ஒரு பெரிய அக்னி குண்டத்தில் ஒரு தேங்காய் தூக்கி போட்டுட்டு தேங்காய் திருப்பி வராது, அது பஸ்மாக போயிருக்கும். அது ஒரு நாள் கிடைக்காது. அந்த தேங்காய் திரும்பி அது விபூதியாக போயிருக்கும். அதுக்குள்ள அந்த பஸ்மத்தை ஏதாவது பஸ்மம் எடுத்தால் அது எந்த பஸ்மம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பர்டிகுலர் தேங்காவோடு எரிஞ்சதான சாம்பல்ல அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது கும்பலாக நிறைய இருக்குது. அது உள்ள இது ஒன்று, அவ்வளோதான். அது மாதிரி சதாசிவ தத்துவத்தில் ஐக்கியமாகி விட்டோமானா திரும்ப நமக்கு செல்ஃப் ஐடென்டிட்டிங்கிறது ஒன்று கிடையாது, அஸ்தித்வங்கிறது ஒன்று கிடையாது, ஆஸ்தி கிடையாது. அந்த ஆஸ்தி வர்றதுதான் முதல்ல வரக்கூடியதான அஸ்தி. ஒரு குழந்தை கர்ப்பபாத்திரத்துக்குள் உருவாகிறத முதல்ல அதுக்கு அஸ்தி தான் வருது. இந்த ஸ்கெல்டனோட ஃபார்மேஷன் அதுக்கு மேலே எல்லாத்தையும் ஒட்ட வச்சிருக்கா.
கை காலு நாக்கு மூக்கு கண்ணு தலை புத்தி சர்வ இதில் ஒட்ட 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 வச்சது அது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அஸ்தித்வம். அதுதான் ஆஸ்திகன்னு பேர் அவனுக்கு. எவனொருவனுக்கு இந்த பயபக்தி சிரத்தையோட பகவானை கொஞ்சமாவது தெரியுமோ அவன்லாம் ஆஸ்திகன். அது தெரியாதவன்லாம் நாஸ்திகன். அப்போ இப்போ புரியறதா? ஜெயந்தி அப்படின்னா ஜெயத்துக்கு அறுதி வருத்தக்கூடியவள். திரும்ப திரும்ப ஜெயம் கிடையாது, ஒரே ஒரு ஜெயந்தான், கடைசி ஜெயம். சாயுஜத்தில் போயிடுவது இந்த ஜீவாத்மா. ஆகவே முதல் நாமமே 2 அர்த்தத்தோடு இருக்குதுல்ல, பல அர்த்தங்கள் உண்டு. அதில் முக்கியமாக அவர் ஜெயா அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் ஜீவாத்மாவனுடைய பிறவிக்கும் ஜீவாத்மாவனுடைய மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான புண்ணிய நாமத்தோட பராசக்தியை அபிசம்போதனம் செய்கிறார் ஜெயந்தி. எவ்வளோ ஒரு அழகான நாமம் பாருங்க இந்த ஜெயந்தி அப்படிங்கிறதா நாமம். ஜா அப்படின்னு சொல்கிற நேரத்திலே வாய் பெருசாக ஓப்பன் ஆகிறது. அதாவது ஒஷ்ட மதரம் 2ம் ஓப்பன் ஆகிவிடும். ஜெயந்தகா, ஜெயந்தன் யாருக்கு பேர் இருக்கு தெரியுமா? இந்திரனுடைய புத்திரனுக்கு ஜெயந்தன்கிறதான பேர், அவனுடைய சகோதரிக்கு ஜெயந்தி அப்படிங்கிறதான பேர். அந்த ஜெயந்தி தான் தெய்வயானை அப்படிங்கிறதான நாமத்திலேயே தெரியப்படுகிறார். முருகப்பெருமானுடைய ஜேஷ்ட பத்னி, கனிஷ்ட பத்னி வள்ளி அம்மா. அதனால இந்த ஜெயந்தி அப்படிங்கிற நாமத்தை சொல்ற நேரத்திலேயே நமக்கு நேற்றென்று நாளை பூர்வ ஜென்மா, இந்த ஜென்மா, வரப்போற ஜென்மா அல்லது நிகழ்வு, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே ஒரே ஒரு நாமத்துக்குள்ள ஐக்கியமாகிவிட்டது. இதுதான் மகாத்மாக்களுடைய கம்போசிஷன். சாதா ஆளுகள் போட்டாச்சுன்னா அவ்வளோவெல்லாம் வியாக்கியானம் பண்ண முடியாது வார்த்தையை வச்சுட்டு. ஆகவே ஜெயந்தி அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி பகவதியை அபிசம்போதனை பண்ணுறார். மங்களா, மங்களத்தை செய்யக்கூடியவள். சந்தோஷம், சுகம், ஆனந்தம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, தைரியம், இதுக்கு எல்லாத்துக்கும் மங்களம் என்றதான பெயர். அஷ்டமங்கலம்னு பெயர் உண்டு. 8 விதமான மங்கள தத்துவங்கள், மங்கள திரவியங்கள், மங்கள வஜனங்கள், மங்கள பத்னிகள், 8 ஐஸ்வர்யங்கள். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 8 பத்னிகள். அதுபோலவே தத்தாத்திரேய மகர்ஷிக்கு 8 பத்னிகள் சொல்ல முடியாது, 8 கன்னிகைகள் அவர் பின்னாடி எப்பவுமே சுற்றிட்டு இருப்பார். இந்த தத்தாத்திரேய மகர்ஷி கிட்ட அன்றதுக்காக இவங்க படுற பாடு இருக்கே, குருநாதா 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 அப்படின்னு அஷ்டமங்கல ஸ்வரூபமான இந்த அஷ்டேஸ்வர தேவதைகள் இந்த தத்தாத்திரேய மகர்ஷிக்கு பக்கத்தில் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாளாம். தர்மஸ்வரூபமான நன்றியை மறக்காதவன் தர்மி. அதுக்கு அறிகுறியாக அவர் 4 நாய்க்குட்டிகளை வச்சுருப்பார் இந்த தத்தாத்திரேய மகர்ஷி எப்பவுமே. அப்படி மகான்களுடைய திருநாமங்கள், சின்னங்கள், அவங்க உபயோகப்படுத்தக்கூடியதான பொருட்கள் எல்லாத்துலேயும் ஒரு தெய்வீகத்துவம் இருக்கும், ஒரு காரணமும் இருக்கும். ஆகவே சர்வவிதமான மங்களத்தையும் செய்யக்கூடியவள். யாருக்கு மங்களத்தை செய்கிறாள் தேவி? பிறப்புக்கு ஜென்ம மங்களத்தை செய்கிறாள், வாழ்வுக்கு ஜென்மத்தை மங்களத்தை செய்கிறார், ஜீவாத்மாவுக்கு மங்களத்தை செய்கிறார், மோட்சத்துக்கும் மங்களத்தை கொடுக்கிறாள் தேவி. அதனால தான் ஜெயந்தி, அதுக்கப்புறமாக மங்களா அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி பராசக்தி கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். காளி, காலத்தை ஜெயிச்சவள், காலத்தை உண்டு பண்ணுபவள், காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவள், காலம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடியதான மகாசக்திக்கு பேர் தான் காளி. கா என்றால் பிரம்மா, லா என்றால் பூமி. அந்த பூமியும் பிரம்மனும் சேர்ந்ததுதான் சிருஷ்டி. ஈ அப்படின்னா பராசக்தி. பிரம்மதேவனுக்கு சிருஷ்டியையும், மகாவிஷ்ணுவுக்கு ஸ்திதி காரியத்துக்கும், ருத்ரனுக்கு சம்ஹாரத்து சக்தியும் கொடுப்பவள் யார்? இந்த காளி தேவி. காளி இல்லாமல் போனால் பெரிய 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 அரக்கர்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். நிர்தயமாக வதம் செய்யறதுக்கு காளி ஒருவள் தான். ரொம்ப பெரிய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியவள் காளி. காளிக்கு தயாதாட்சணங்கிறதே கிடையாது. எடுத்தேன் பிடிச்சேன் கவுத்தேங்கிற மாதிரி தான் கான்செப்ட் தான். காளி அவுத்து விட்டுட்டா அப்படியே கம்பிடுவள். அப்படி காளிக்கிட்ட பெரிய ஒரு வாள் இருக்கும், ஒரு கையில் ஜலபாத்திரம் இருக்கும். ஜலபாத்திரம் என்றால் இந்த பிரம்மா வச்சிருக்கிற கபால அது கமண்டலு கிடையாது, ஒரு தலையோட்டினுடைய பாத்திரம். கபாலன் அப்படிங்கிறதான பரமேஸ்வரனை வச்சுருக்கிற மாதிரி. அதில் ரத்தத்தை ஊற்றி ஊற்றி குடிப்பல். நான் மதுவர்க்கம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஷோடசோபச்சார பூஜையில் கொடுப்போம். மது மதுரே மது கைடப கஞ்சினி கைடப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. மதுப்பிரியாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமம். அந்த மதுவை அடிக்கடி அடிக்கடி குடிக்கக்கூடியவள். ஏன் குடிக்கிறா அப்படின்றால் போதத்தை
இந்த காளி தான் பத்ரகாளி ஆக போறா. இந்த பத்ராங்கிறதான வார்த்தை ஆட் பண்ணுறதுனால தான் இந்த காளி அப்படிங்கிறதான துவம்ச சக்தி போகிறது. அந்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மூமெண்டத்தை, இந்த காளியாகவே இருக்கிற அந்த மூமெண்டத்தை லீட் பண்ணுறதுக்காகத்தான் தன்னுடைய ஒரு போதைப் பொருள் தானே இந்த ரத்தம், அதை குடித்து கொண்டே இருக்காள் தேவி. ஆக்ரோஷம் அதிகமாகும், சக்தி அதிகமாகும், துவம்சம் செய்யறதுக்குள்ளதான மனப்பான்மை அதிகமாகும், ஹிம்சா சீலத்துவம் அதிகமாகும். அதனால்தான் இந்த ரெட் மீட்டு சாப்பிட்றதான விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த ஹிம்சா சக்தி அதிகமாகிறது. அஹிம்சா தத்துவத்தில் அவங்க வர முடியாது. யாரெல்லாம் மாம்சபஷ்டனம் செய்கிறார்களோ, இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறார்களோ, யக்ஷி, பலவிதமான பூதங்களில் மேரோ இல்லை தான் குடிக்கிறது விரும்பும். அது ரத்தத்தை வெளியில் வந்தால் பூதங்கள் குடிக்க பிடிக்காது. சில பேர் காப்பி ஆறிச்சுன்னா குடிக்க மாட்டான், சூட 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 இருக்கணும். 2ஆம் பாவத்தில் அக்னி ஸ்தலமாகவும் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கிரகமோ சூரிய கிரகமோ உட்காந்தா அவன் நாக்க கொதிய விட்டால் ஒன்றும் ஆகாது, குடிச்சிட்டே இருப்பார். அப்போ அந்த ஆக்ரோஷமான ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணுறவள் அந்த காளி. காலத்தை லயம் செய்யக்கூடியவள். காலம் வேணாமா வேண்டாமா தீர்மானம் பண்ணுறதே சக்தி தான். காலம் இல்லாமல் போனால் சூரியனுக்கு சந்திரனுக்கு வேலை கிடையாது. சூரியனுக்கு சந்திரனுக்கு வேலை எப்படின்னா பழையபடி பூலோகம் கண்ட்ரோல் தப்பி போயிடும், இது எங்கேயோ போயிடும், இப்போ இருக்கிற நிலையில் இருக்காது. அதனால காளி அப்படிங்கிறதா திருநாமத்தை சொல்லி வாழ்த்துக்கிறார். அதுக்கு அடுத்ததாகவே இம்மீடியட்டா பத்ரகாளிங்கிறதா நாமத்தையும் சொல்லுகிறார். பத்ரா என்றால் மங்களத்தை செய்யக்கூடியவள், பத்ரமாக சுரட்சிதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவள். யாரையெல்லாம் சுரட்சிதமாக வைத்துக் கொண்டால் தேவி தெரியுமா? இங்க பிரம்மாவிஷ்ணுருத்ர மகேஸ்வராதிகளை மட்டுமல்ல, உத்தமமான ஜீவராசிகளை எல்லாம் சம்ஹிருதா சேஷபாஷண்ட சதாச்சார பிரவர்த்திகாயே நமஹா. சதாச்சாரத்தில் இருக்கக்கூடியதான சன்மார்க்க தர்ஷிகளாக இருக்கிறதான மகான்களுடைய ஜீவாத்மாக்களை எல்லாம் கூட இந்த தேவி எவ்வளோ பெரிய கோர யுத்தத்தை செஞ்சாலும் இவங்களுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். இப்போ தேவி மகாத்மத்தினுடைய கதையே இப்படிதான் வரப்போகிறது. 4 பட்சிகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது மகாபாரத யுத்தத்தில். அவர்களை மகர்ஷிகள் எடுத்துட்டு அதை பரிபாலனம் பண்ணி காப்பாற்றி அப்படி அது கதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஒரு டீட்டெயிலாக. அது மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய அந்த சரித்திரத்தை சொல்கிற நேரத்தில் அப்புறமா டீட்டெயில் சொல்கிறேன். இப்படி எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் சில பேர் தப்பிக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸ் அல்லது எபிடமிக் அல்லது பூச்சலனங்கள், சைக்ளோன் இந்த மாதிரிலாம் வந்தால் கூட சில பேர்லாம் காப்பாற்றப்படுவார்கள், சில பேர்லாம் இறந்து போவா. காப்பாற்றப்படக்கூடியவர்கள் எல்லாம் பகவானுடைய நிரீக்ஷணத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய அருள் இருக்கு, அவங்க பகவானுடைய கண்ணு, அவங்களை அழித்து விட மாட்டார் பகவான். பல காரணங்கள் உண்டு. அவங்களுடைய கர்மா இருந்திருக்காது, 2 அவங்களால வேற ஏதோ ஒரு காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு பகவானுக்கு, இல்லை பகவான்கிட்ட இவர்கள் அடைக்கலம் அடைந்திருப்பார்கள், பல காரணங்கள் உண்டல்லவா. ஆகவே பத்ரகாளி எப்படி என்றால் வரத முத்திரை இருக்கக்கூடியதான காளிக்கு பேர் தான் பத்ரகாளி. இந்த பத்ரகாளி என்பவள் பத்ரம் சுபத்ரத்தை கொடுக்கக்கூடியவள், நல்ல மங்களகரமான சந்தோஷகரமான ப்ரொடெக்ஷனை கொடுத்து நல்வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடியதான தேவி பத்ரகாளி. கபாலினி, கபாலம் அப்படின்றால் தலையோடு, தலையோட்ட மாலையா போட்டு இருக்கக்கூடியவள். இந்த தலையோடு அரக்கர்களுடைய தலையோடு மட்டுமல்ல, அம்பாள் பலவிதமான தலையோட்டு மாலையை போட்டுக்கிறார். அது ஒரு முக்கியமான தலையோட்டு மாலை எது அப்படின்னா பிரம்மாதிகளுடைய தலையோட்டு மாலையா, அதி விசேஷம் இது. அதாவது எத்தனையோ பிரம்மாதிகள் வந்து போயாச்சு இந்த பிரம்மாண்டத்தில், எத்தனையோ விஷ்ணுக்கள் போயாச்சு, எத்தனையோ ருத்ரர்கள் போயாச்சு. இவர்களெல்லாம் அம்பாள் கைவிட்டுருவாளா? அவள்லாம் என்ன பொசிஷனில் இருந்தவா, என்ன ஸ்தானத்தில் இருந்தவா? ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு, ஒரு ரிட்டையர்டு பிரைம் மினிஸ்டர், ஒரு ரிட்டையர்டு பிரசிடென்ட் எல்லாம் தூக்கி சேரியில் போய் உட்காந்து சொல்லுவாளா? மாட்டா. அவளுக்கு ஆல்மோஸ்ட் தே என்ஜாய் த சேம் பெனிஃபிட்ஸ். ஒன்லி திங் சைனிங் பவர் இல்லை, அவ்வளோதான். அவளை எப்படி ஒரு தேசம் மதித்து மரியாதையோட அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாளோ அது போலவே இந்த பிரபஞ்சத்தை கையாண்டுறான பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் அப்படி சும்மா இறக்கி விட்டுருவாள் தேவி. மாட்டா. அவங்களெல்லாம் அவங்களுடைய தலையோட தன்னுடைய ஒரு முக்கியமான மாலையாக போட்டுருக்காள். அவளுக்கு பேர் தான் கபாலினி. 2 கபாலத்தை பாலிக்கக்கூடியவள், தலையை காப்பாற்றுகின்றவள். இதற்கு காரணம் என்னன்னா, பல அரக்கர்களுடைய பத்னிமார்களும் இந்த காளி, பத்ரகாளி, தேவி, பராசக்தி, பார்வதி அப்படிங்கிறதா நாமத்தில் தேவி பக்தர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு பராசக்தி அனுகிரகத்தை செய்தார். அவங்களுடைய தீர்க்க சுமங்கல்யத்தை காப்பாற்றுகின்றவனானால் அவர்களுடைய பக்தா அப்படிங்கிறதான கணவன் இறந்து போகாமல் இருக்க வேண்டும். அந்த பக்தை எப்பெல்லாம் போய் பார்க்குறாளோ அப்பெல்லாம் அம்பாளுடைய உடம்புலேருந்து இந்த தன்னுடைய கணவனை பார்க்க முடியும். அதனால கபாலிங்கிறதான ஒரு பேர். இனி ஒன்று, தலையோட்டை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு கபாலி. இந்த கபாலினி என்பவள் ஒரு காபாலிக மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு.
சாக்தத்தில் காபாலிக மதம் அப்படிங்கிறான். அங்கே வந்து கபாலினியும் தான் அவ ஆராதனை செய்கிறது, பூஜை பண்ணுற வழக்கம். நிறைய அகோர சம்பிரதாயங்கள் வந்து இந்த கபாலினி தேவியைத்தான் கொண்டாடுவார்கள். காளி கபாலினி, காவை பாலனம் செய்யக்கூடியவள். கா என்றால் பிரம்மா, சிருஷ்டியை காப்பாற்றுகின்றவள் கபாலினி. அந்த சிருஷ்டியை எப்படி காப்பாற்றுகிறாள் என்றால், கபாலன் என்கிறதான பரமேஸ்வரன் தன்னுடைய கையில் பிரம்மதேவனுடைய 5வது தலையை எடுத்து அது கையில ஒட்டி நிறுத்த பிரம்மஹத்தியா, அது ஒரு கபாலமாகிவிட்டது. அந்த கபாலத்தை வைத்துக்கொண்டு பிக்ஷயாசனம் செய்கிறார். பவதி பிக்ஷாம் தேஹி அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேஹி ஜ பார்வதி. விசாலாட்சி தேவியிடமிருந்து பகவான் அன்னம் கேட்கிறார், பிக்ஷ கேட்கிறார். இதன் அர்த்தம் என்ன? இந்த சிருஷ்டியை காப்பாற்றுவாயாக, இந்த சிருஷ்டிக்கு போஷணங்களை கொடுப்பாயாக. போஷணம் என்றால் உணவு. ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு டைப் ஆஃப் உணவு இருக்குது. கிருதயுகத்தில் வந்து வாயு தான் உணவு, கலியுகத்தில் அன்னம் தான் உணவு. ஆகவே ஒவ்வொரு யுகங்களில் மகான்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்குற நேரத்தில் அவர்கள் அந்த மாதிரி பொருளை உண்டு வாழ்ந்தார்கள். கிருதயுகத்திலேயே சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தவா உண்டு, அவெல்லாம் நல்லவங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த லெவலில் இருக்கிறவா அல்ல, கிருதயுக வாசிகளுடைய லெவலில் இருக்கிறவா அல்ல. அதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம், துவாபர யுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் எல்லாம் நிறைய சுபிக்ஷமான சாப்பாடு சாப்பிட்டு யாகயட்னாதிகள் பண்ணிட்டு வாழ்ந்து வந்ததான எத்தனையோ ஜனங்களுடைய கதையை நாம் கேட்டிருப்போம். அப்போ சொன்னது பொய்யா போயிடும் அல்லவா? அப்படி இல்லாத அர்த்தம். உத்தமனான ஒரு பக்தன் ஒரு லெவல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து இந்த அன்னம் அவனுடைய உடம்புக்கு தேவையில்லை. வாயு பக்ஷணம், ஜலபக்ஷணம் இதெல்லாமே இப்போ ஒரு பஞ்சபூதங்களும் பக்ஷணம் தான். காவ பாலனம் செய்யவள். கா என்றால் பிரம்மா, பிரம்மாவை காப்பாற்றினவள். பிரம்மதேவன் ஓடுறார். எங்கே ஓடுறார் பார்த்துருப்போம் அல்லவா? சௌந்தரலஹரியில் வந்து பிரம்மதேவன் வந்து தன்னுடைய 4 தலையும் வைத்துக்கொண்டு அம்பாளுடைய 4 கரங்களை பார்த்து, சக்தியினுடைய 4 கரங்களும் பிரம்மனுடைய 4 சிரசுகளும் ப்ரொடெக்ஷன் ஆக்கி விட்டது அப்படின்னு சௌந்தரலஹரியில் நாம் படித்தோம். அதனால் பிரம்மாவை காப்பாற்றினவள். பிரம்மா பல இடங்களில் வந்து நாம் சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறதான அகங்காரத்தை பல இடங்களில் காட்டுகிறார். இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிறதான புராண கதைகள் எல்லாம் பல தெய்வங்களை வந்து குறைச்சி பேசியும் பல தெய்வங்கள் தப்பு பண்ணினதாகவும் எல்லாம் நாம் பார்க்குறோம். நிறைய கதைகள்லாம் இருக்குது. எல்லாம் சத்தியம்தான். எது வரைக்கும் அப்படின்னா, கலியுகம் ஆரம்பம் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்ஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார்கள். அந்த பர்ஃபெக்ஷனோட ட்ரையல் அண்ட் எரரில் வந்து மகான்களும் தெய்வீக சக்திகளும் கூட தப்புகள் பண்ணித்தான் இருந்தா. ஆனால் அவங்க பண்ண தப்பை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவளுக்கு புத்திமதியை சொல்லி, நீ வந்து உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீ இப்படி நடந்துக்கிறது நல்லது கிடையாது, நீ வந்து இந்திரன், உன்னை உலக மக்கள்லாம் பூஜை செய்ய வேண்டுமானால் உனக்கு அந்த யோக்கியதை வேணும், நீ வந்து ஆபாசாதிகள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி மோஸ்ட் ஆஃப் தெய்வங்களும் இன்னைக்கு பூஜனத்துக்கு யோக்கியதை இருக்கக்கூடியவர்களானது யாரால அப்படின்னா இந்த பராசக்தியினுடைய சாசனகா, அம்பாளுடைய சாசனையினால. சர்வான் உல்லிங்க சாசனா ஸ்ரீசக்கர ராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி நம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் கொடுத்ததான அந்த சாசனை. அதனால தான் எல்லா தெய்வங்களும் நாம இப்போ வழிபடக்கூடியதான தெய்வங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் தெய்வங்கள் தான், இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஒரு காலத்தில் இந்திரன் தப்பு பண்ணார், அந்த இந்திரனுடைய தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ பர்ஃபெக்ட் இந்திரன் தான் இருக்கார். அதனால இந்திரனுக்கு பூஜைக்கு அர்ஹதை கிடைக்கும். இப்படிதான் எல்லா விதமான தத்துவங்களுடைய, அதாவது தத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள் மகான்கள். என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்திரன் தப்பு பண்ணான்னு இன்றைக்கி அந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கான்ல அர்த்தம். நாமளும் என்றைக்கோ சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த வயசாகிட்டு எல்லாம் தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாம எல்லாம் சேஞ்ச் ஆயாச்சு. நோ வில் நெவர் ரிப்பீட் தட் மிஸ்டேக், இல்லையா? அதுபோல தான் ஒரு புராணத்தில் ஏதோ சொல்லியிருக்கு, இப்படி தானே இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்திரன் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், அவரோட கஷ்டகாலம். அதெல்லாம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு, எல்லாம் பர்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறது பர்ஃபெக்ட். இப்போது கிணறு குடிக்கிறேன் பெரியவழி அப்படின்னு கிணறு குத்துவா. கிணறு குடித்ததுமே என்ன ஸ்படிக்கிற வர்ணத்தில் ஜலமாக வரும், அழுக்கு இருக்கக்கூடியதான ஜலம்தான் வரும். அதில் கலங்கி மருந்து நல்லாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் போக 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 என்ன தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த டஸ்டெல்லாம் கீழே அடங்கி தெளிவான தண்ணீரை நமக்கு பார்க்க முடியும். அதன் பிறகு அதே பருகலாம். ஆமாம் அல்லவா? அதுபோல தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதான எல்லா விஷயங்களும். நாமளும் பல ஜென்மாக்களில் தப்பு பண்ணி இருந்திருப்போம். ஒருவேளை இந்த ஜென்மாவில் தப்பு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்ன? பராசக்தி ஞானம் வந்து விட்டது. அம்பாளுடைய எத்தனை 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 மகாத்மியங்களை நாம் இந்த காதுகளால் கேட்டாச்சு. எவ்வளோ பெரிய பரம புண்ணியம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த ஜென்மாவில் நாம் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு.
இப்படி ஒரு நாமங்களுக்கே இவ்வளோ மகாத்மம் இருக்குது அப்படின்னா அந்த தேவி மகாத்மத்தில் 200 ஸ்லோகத்தை என்னைக்கு சொல்லி முடிக்க முடியும்? ஆகவே லெட்ஸ் ஜம்ப் டு நெக்ஸ்ட் மந்திரம். ஸோ கபாலினி அப்படின்றால் பிரம்மாவை காப்பாற்றினவள். பிரம்மா என்றால் சிருஷ்டி. இப்போ நம்மளுடைய பிறவியை பத்திரமாக்கக்கூடியவள். ஒருவேளை இந்த பிறவி எசக்கா பிராரத்த கிரமத்தினால கொஞ்சம் அவஸ்தப்பட வேண்டிய நிலைமை வந்துடுத்து அப்படின்னா கூட பரவாயில்லை. நாமளும் இறைவனையும் மன்னிச்சுக்கணும், இறைவன் நம்மளையும் மன்னிப்பார். அதாவது இறைவன் கிட்ட கோவிச்சுக்க வேண்டாம்னு அர்த்தம். அப்புறமா வரப்போகிற ஜென்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜென்மாவை அமைச்சு கொடுப்பாள் தேவி. அதனால தான் தேவிக்கு கபாலினி என்றதான பேர். ஸோ ககாரம் அப்படிங்கிறதான பிரம்மநாமத்தை சேர்ந்தது, சிருஷ்டியை சேர்ந்தது. சிருஷ்டியை காப்பாற்றக்கூடியவள், நமக்கு நல்ல சிருஷ்டியை உருவாக்கக்கூடியவள். இப்போ அடுத்த ஜென்மா மட்டும்தானே சிருஷ்டி கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் சிருஷ்டி தான் செய்கிறோம். ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் நாம் சிருஷ்டி தான் செய்கிறோம். சமையல் பண்ணுறோம், பிரேக்ஃபாஸ்ட்டு சிருஷ்டி பண்ணினோம். சாப்பாடு உணவாக சாப்பிடக்கூடியதான அளவுக்கு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு, நம்மளுடைய இன்னத்தை நிலவாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்ருக்கோம், சிருஷ்டி பண்ணோம். இனிமேல் லஞ்சு சாப்பிடணும், சிருஷ்டி பண்ணுவோம் திருப்பியும். அதுக்கு என்னெல்லாம் கறிகாயெல்லாம் அவைலபிள் இருக்குது, என்ன இன்றைக்கி சாப்பிடணுங்கிறதான எண்ணம் இருக்குது, எது வசதி, இதெல்லாம் பார்த்து நாம் மத்தியானத்துக்கு சிருஷ்டி பண்ண போகிறோம் சாப்பாடை. அதே மாதிரி டின்னர் பண்ண போகிறோம். பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்தும் சிருஷ்டி ஸ்வரூபமாகத்தான் இருக்குது. அந்த எல்லா சிருஷ்டிக்கும் அம்பாள் கூட இருந்து நம்மளை காப்பாற்றுகிறாள் என்கிறதான எண்ணம் ஒருவனுக்கு இருந்தா அந்த இறைவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்கிறார். அதை அனுபவிக்கிறது நானே தவிர, ஒரு அம்மா கஷ்டப்பட்டு சமையல்லாம் பண்ணி வைக்கிறா, இல்லை அம்மா மட்டும் சாப்பிட்றதுக்கா, அப்பா மட்டும் சாப்பிட்றதுக்கா, கூட இருக்கிறதான குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் சம்பிருத்தியாக சாப்பிட்டு சந்தோஷமான பிறகுதான் தாய் தந்தைகள் சாப்பிடுவார்கள். ஆமா அல்லவா? இதுதானே பிரபஞ்ச சத்தியம். விலங்குகளுக்கு அப்படி கிடையாது. விலங்குகள் முதல்ல தான் உண்ணும், அதன் பிறகு கொஞ்சம் எடுத்துட்டு தன்னுடைய குழந்தைகள் கொடுக்கும். விலங்குகளுக்கு மனிதனுக்கு இருக்கிறதான வித்தியாசம் இதுதான். இது நான் புரிஞ்சுக்கணும். பொதுவாக நல்ல தெய்வீக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்து அவர்களுடைய வயத்தை ஒப்பினதுக்கு அப்புறமா தான் நாம் அவங்க சாப்பிட்ற வழக்கம். அதுபோல் பராசக்தி சிருஷ்டியை காப்பாற்றுகின்றதான கபாலினி நம்மளுடைய ஒவ்வொரு பாவனைகளையும் நாம் சிருஷ்டி செய்கிறோம். மனசா வாச்சா கர்மனா சிருஷ்டி செய்து கொண்டே தான் இருக்கோம். இப்போ நாம் இந்த சொற்பொழிவு சொல்கிறது ஒவ்வொன்றும் சிருஷ்டி தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் இதுக்கு முன்னாடி நாம் சொன்னது கிடையாது, இப்போ புதுசாக சொல்கிறேன் இல்லவா? அப்போ அது சிருஷ்டி தானே. அதனால் மனசா வாச்சா கர்மனா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அந்த சிருஷ்டியை பூராவும் காப்பாற்றுகிறவள், கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள், யார் எதை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்கிறதான தீர்மானம் எடுக்கக்கூடியது எல்லாமே இந்த கபாலினி அப்படிங்கிறதான பரமேஸ்வரி தான். அதனால அம்மா உன்னை நான் கபாலினி என்று அழைக்கிறேன் அப்படிங்கிறார் மார்க்கண்டேய மகர்ஷி. துர்கா, துர்கா அப்படின்னா துர்கமத்தை இல்லாமல் செஞ்சவள். துர்கமன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். அவனை நிகிரகம் செய்யறதுக்காக அவதாரம் எடுத்தவள் துர்கா. இந்த துர்கா தேவி இதில் வருவள். தேவி மகாத்மத்தில் உள்ள போகிற நேரத்தில் அஷ்டபுஜங்க ஸ்வரூபிணியானவள் துர்காதேவி. துர்காதேவி புலி, டைகரை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சில நேரங்களில் சிம்ஹத்தையும் வைத்துக் கொள்வாள். சிம்ஹாரூடியாகவும் இருப்பள். அப்படி துர்காதேவியாக இருக்கக்கூடியவள். அதுக்கு அடுத்ததாக க்ஷமாதேவி, பொறுத்து கொள்ளக்கூடியதான தன்மை. க்ஷமை என்பவள் சக்தியினுடைய ஒரு சக்தி சுரூபமானவள். 16 சிந்தித்யா தேவிமாரில் ஒருவள். இந்த க்ஷமை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போனால், க்ஷா அப்படின்னா டிப்ரிசியேஷன், க்ஷதம், வூண்டு, அதாவது எங்காவது பட்டுக்கிறது, அதில் தேய்மானம், டிப்ரிசியேஷன், அழிவு, இதுக்கெல்லாம் க்ஷதம் க்ஷதம்னு பெறுறது. மா அப்படின்றால் இந்த வாழ்க்கையினுடைய, இந்த ஜீவாத்மாவினுடைய கர்ம வினைகள் எல்லாம் மாவுக்குள் அடங்கிவிடும். ஆகவே க்ஷமா என்றதான தேவி பொறுமை என்கிறதான தத்துவத்தினுடைய தேவியாகவும், வாழ்க்கையில் நாம் செஞ்சிருக்கக்கூடியதான தப்புகளுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவளாகவும், எவ்வளவு தப்புகள் நாம் செஞ்சாலும் அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியதான ஒரு சக்தி இருக்கக்கூடியவள். ஆகியனால் இந்த தேவிக்கு க்ஷமா என்றதான பெயர். அப்பேற்பட்டதான க்ஷமா தேவி கிட்ட என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சிவா. சிவா என்றால் ஸ்ரீலிங்கம், சிவன் என்றால் புருஷலிங்கம். சிவனுடைய பத்னி சிவா. சிவசிவா அப்படிங்கிறதான பஞ்சாட்சர மந்திரத்தில் ரொம்ப முக்கியமான நாமம். சிவா என்கிறதான தேவி, அந்த தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். தாத்ரி, தாத்ரி அப்படின்றால் பூமாதேவி. நேற்று நாளைக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவள் தாத்ரி. 3 நேரம் சாப்பாடு கொடுக்கக்கூடியவள் தாத்ரி. பூமியில் பிறந்த வாழ்க்கெல்லாம் 3 டைம் ஃபுட்டு. மற்ற உலகங்களில் வாழ்கிறவர்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமிங் ஆஃப் ஃபுட் இருக்குது. தாத்ரி என்றால் பூமாதேவியாக இருக்கக்கூடியவள், உனக்கு நமஸ்காரம். ஸ்வாஹா சதா நமோஸ்துதே, ஸ்வாஹாதேவி என்கிறதா உனக்கு என்னுடைய நமஸ்காரம்.
ஸ்வதாதேவிங்கிறதான தேவி உனக்கு நமஸ்காரம். இந்த ஸ்வாஹா ஸ்வதாதேவிங்கிறவங்க வந்து ரெண்டு பெரிய தத்துவங்கள் இருக்கிறதான மகா புண்ணிய நாமம். அதனால் அஷ்டகுணங்கள் இருக்கக்கூடியதான துர்காதேவி எல்லா விதத்திலையும் குணத்திரயத்திலையும் எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள் ஜெயந்தி தேவி. மங்களா அப்படிங்கிறத தேவிக்கு பேர். சம்சார சக்கரத்தில் இருந்து நமக்கு முக்தியை தந்து சர்வவிதமான மங்களத்தையும் செய்யக்கூடியவள். நேற்றென்ற நாளை, அதாவது பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போகிற ஜென்மங்கிறதான ஜென்மங்களுக்கு திரும்ப திரும்ப சாட்சி இல்லாமல் செய்யக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம். மோட்சப்பிரதா என்றுதான் அர்த்தம். பிரளய காலத்தில் வந்து பிரபஞ்சத்தை வந்து தன்னிலை லயம் செய்யக்கூடியவள், பக்ஷணம் செய்யக்கூடியவள் என்பதனால் அவளுக்கு காளி என்றதான பெயர். மங்களத்தை சதா சர்வகாலமும் செய்யக்கூடியவள், சுகத்தை தானம் செய்யக்கூடியவள் என்பதனால் அந்த தேவிக்கு வந்து பத்ரகாளி என்றதான பேர். பத்ரத்தை, மங்களத்தை, சுகத்தை பக்தஜனங்களுக்கு தானம் செய்யக்கூடியவள் என்பதனால பத்ரகாளி என்றதான நாமத்திலையும் அந்த பராசக்திக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே பிரம்மாதிகளுடைய சிரசு, அதுதான் பிரம்மா சூத்திரர்கள், அதுபோல பெரிய 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 மகான்கள், இவர்களுடைய சிரசை எல்லாம் வந்து பிரளய காலத்துக்கு அப்புறமா தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடியவள். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் இந்த ரகசியம். அதாவது பிரபஞ்சாம்புஜஹஸ்தாச்சா கபாலி நியூச்சதே பரா, இது ஒரு பெரிய ரகசிய மந்திரம். அதாவது பிரம்மாவுக்கு வந்து எந்த பிரம்மா உலகத்தில் பிறந்தாலும் அந்த முதல்ல பிரம்மாவனுடைய தலையைத்தான் அம்பாள் வந்து திருப்பியும் அந்த புதுசாக வரப்போதா பிரம்மாவுக்கு கொடுப்பாளோ என்றதான ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இப்போ ருத்ரனுக்கும் அது மாதிரியே, விஷ்ணுக்கும் அது மாதிரி. அதனால கபாலத்துக்குள்ளதான் புத்தி இருக்குது, புத்தியில் தான் ஞாபக சக்தி இருக்குது, ஞாபக சக்திக்குள்ளதான் எல்லா விதமான அவேர்னஸும் இருக்குது, போதம் இருக்குது. அப்போ கல்பங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்பத்தில் நடந்ததான கதையை இந்த கல்பத்தில் பிரம்மதேவன் வந்து சொல்லி கொடுக்குறார் இனி ஒருத்தருக்கு அப்படின்றால் அவருக்கு எங்கிருந்து ஞாபக சக்தி வந்தது? அப்போ பல கல்பங்களை பார்த்ததான சிரஸாக இருந்திருக்க வேண்டும் அது அல்லவா? அப்போ ஒரே ஒரு தலைதான், ஒரே ஒரு கபாலம்தான். எத்தனை பிரம்மாக்கள் பிறந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு எல்லாம் வந்து இந்த கபாலத்தை தான் பகவதி வந்து கொடுப்பாள். எத்தனை ருத்ரர்கள் வந்தாலும், எத்தனை விஷ்ணுக்கள் வந்தாலும், எத்தனை தேவர்கள் எல்லாம் வந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரே சிரசு. அதாவது நம்மளுடைய இந்த போதம்ங்கிறதான சிப் இருக்கே, செமி கண்டக்டர் ஆத்மா, நம்மளுடைய ஜீவாத்மா, அதுதானே சிரஸுக்கு காரணம். ஒரு உடம்புல சிரஸ் எவ்வளோ முக்கியம், அந்த உடம்புக்கு ஜீவாத்மா எவ்வளோ முக்கியம். ஆகவே அந்த சிரஸுக்குள்ள அந்த சிரஸ் இருக்கிறதான சர்வ மகாத்மியங்களும் அந்த சிப்புக்குள்ள, அதாவது இந்த ஜீவாத்மாவுக்குள்ள அடக்கமாகி விட்டது. அதனால ஒரே ஜீவாத்மாவைத்தான் மோட்சபர்யந்தம், முக்தி வர மோட்சம் வர முன்னாடி அதை சொல்லிக் கொடுக்க காரணம் அதுதான். மோட்சபர்யந்தம் மாற்றி 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 வைத்துக் கொண்டு வராள் தேவி. அப்படியும் கபாலினிங்கிறத நாமத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுகலாம். அஷ்டாங்க யோகங்களையும் அஷ்டமங்கலத்தையும் தானம் செய்யக்கூடியவள். சர்வவிதமான கர்ம உபாசனை, யோக உபாசனை, ஞான உபாசனை, பக்தி உபாசனை அப்படிங்கிறதான எல்லா விதமான உபாசனைகளுக்கும் அந்த உபாசனைக்கு ஏதாவது தடஸ்தங்கள் இருந்தா, ஹர்டில்ஸு, அர்க்கங்கள் இருந்தா அதை எல்லாத்தையும் போக்கக்கூடியதான சக்தி வாழ்ந்ததான மகா யோகினி அப்படிங்கிறதுனால தாம் துர்காம் துர்கமாம் தேவீம் அப்படின்னு வாழ்த்துறது சாஸ்திரம். எப்பேற்பட்டதான துரிதங்கள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடியவள். பக்தர்களுடைய எப்பேற்பட்டதான தப்புகளையும் மன்னித்து அவர்களுக்கு அவங்களோட பொறுமையோடு இருந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பதனால் அந்த தேவிக்கு க்ஷமா அப்படிங்கிறதான பேரு. சிவா என்றால் சித்ரூபிணி, சிந்தாமணி கிரகவாசினியான சித்ரூபிணி தான் சிவாதேவி. சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. தாத்ரி, எல்லா விதமான பிரபஞ்சங்களையும் தரித்துக் கொள்ளக்கூடியவள். அதில் ஒன்று பூமாதேவியாக இருக்கக்கூடிய, பூமிக்கு தாத்ரி என்றதான பேர். ஸ்வாஹா ஸ்வதா அப்படிங்கிறதான ரெண்டு தேவிமார்கள். ஸ்வாஹாங்கிறதான தேவி தேவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான போஷணக்காரிணி, தேவர்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்கக்கூடியவள். அல்லது தேவர்களுடைய சாப்பாடு யார் கொண்டு போகிறா, யார் கொண்டு கொடுக்குறா, தேவர்களுடைய வாய் எது அப்படின்னா அக்னி. அந்த அக்னி பத்னியாக இருக்கக்கூடியவள் ஸ்வாகாதேவி. அதுபோல் பித்ரு போஷணியாக இருக்கக்கூடிய, பிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவள் யார்? ஸ்வதாதேவி. 11 முக்கியமான தேவிகள்மாருடைய பெயரை சொல்லி மார்க்கண்டேய மகர்ஷி அம்பாளை நமஸ்காரம் செய்கிறார். அதில் ஸ்வாஹா ஸ்வதா அப்படிங்கிறதான 2 முக்கியமான தேவிமார், அதோடு சேர்ந்து தட்சிணா அப்படிங்கிறதான ஒரு தேவியும் இருக்கா. இந்த 3 தேவிமாரைத்தான் நாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ஸ்வாஹா தேவியை பற்றி தெரிஞ்சுப்போம். மந்திரங்கள் நாம் பலவிதமாக சொல்லுவோம். ஒவ்வொரு மந்திரங்களில் வந்து தேவர்களுக்கு செய்யக்கூடியதான எல்லா மந்திரங்கள்லையும் ஸ்வாஹா அப்படிங்கிறதான திருநாமத்தை சொல்லித்தான் அந்த
திரவிய பொருளை வந்து நாம் வந்து ஹோமத்தில் கொடுப்போம். அப்படியானால் மட்டும்தான் அந்த திரவிய பொருட்கள் வந்து தேவர்களுக்கு போய் சேரும் அல்லவா? அப்படிதான் இது வரைக்கும் கற்றுன்னு இருக்கோம். இனிமே அதனுடைய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு மந்திரத்தை வந்து சொல்கிற நேரத்தில் அந்த மந்திரத்துக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால் அந்த மந்திரத்தை, இது வேத மந்திர உபதேசம், வேதத்தினுடைய நிர்ணயம். இது 7 விதமான மந்திரத்வனிகளை சொல்லித்தான் ஒரு மந்திரத்துக்கு சக்தியை ஊட்டுகிறார்கள். அப்போ தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கும். ஒன்று வந்து ஹும். ஹும் அப்படிங்கிறதான மந்திரம், இது நான் கதை சொல்லி தந்திருக்கேன் முன்னாடி, மகாபாரதத்தில் இருக்கிறதான ஒரு கதை. ஹும் அப்படின்னா கோபதாபத்தோட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கறதான ஒரு மந்திரம். இந்த சினிமாவில் பார்த்துருப்பேன் இல்லைங்க, ஒரு கையில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கற்பூரத்தோடைய பொடியில் எடுத்துகிட்டு ஹும் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த ஹோமகுண்டத்தில் புஷ்ன்னு அப்படியே நெருப்பெல்லாம் வெளியில் இருந்து கோபதாபத்தோட ஆக்ரோஷத்தோட காட்டக்கூடியது இது ஹும் அப்படிங்கிறதான மந்திரம். ரெண்டாவது வந்து ஃபட் அப்படிங்கிறதான மந்திரம். ஹும் ஃபட் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபட் அப்படின்னா வந்தால் எந்த ஒரு பொருளை வந்து நாம் சுத்தப்படுத்தணும், அதை வந்து பவித்திரமாக்கணும் அப்படிங்கிறதான உத்தேசம் இருக்கோ அந்த நேரத்தில் கையில் ஜலம் எடுத்து அல்லது விபூதி எடுத்துட்டு ஃபட் அப்படின்னு போட்டால் போகும். அடுத்தது வந்து மூணாவது வந்து வஷட் அப்படிங்கிறதான ஒரு நாமத்தை கேட்போம். வஷட் அப்படின்னா கொடுக்கறது, எடுத்துக்கோ அப்படி சொல்றது. சிகா எய் வஷடு ஐம் கவச்சா யகும், இதெல்லாம் வந்து இந்த சரங்கன்யாசத்தில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான்காவது வந்து ஸ்வாஹா. ஸ்வாஹா அப்படின்னா தேவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஹவிர் பாகத்தில் ஸ்வாஹா அப்படிங்கிறதான நாமத்தை சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஐந்தாவது வந்து ஸ்வதா, பிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஹவிர் பாகத்தில் ஸ்வதா அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி கொடுக்கணும். ஆறாவது வந்து நமஹா. நமஹா அப்படின்னா நமஸ்காரம். நிறைய மந்திரங்கள், சிவாய நமஹ, ருத்ராய நமஹ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ, கிருஷ்ணாய நமஹ, பராசக்தியை நமஹ, எல்லாம் நமஹா நமஹா நமஹா. அதிகபட்சம் மந்திரங்கள் இருக்கிறதானது நமஹா அப்படிங்கிறது. நான் உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன், சல்யூட்டேஷன்ஸ் இங்கிலீஷில். ஏழாவது வந்து வௌஷட். வௌஷட் அப்படிங்கிறது வந்து சில குறிப்பிட்டதான கிரியைகளில் மட்டுமே உபயோகப்படுத்துறதான ஒரு மந்திரங்கள். வௌஷட், வஷடு வேற, வௌஷட் வேற. அப்போ ஹும், ஃபட், வஷட், ஸ்வாஹா, ஸ்வதா, நமஹ, வௌஷடு, இப்படி 7 விதத்தில் வந்து மந்திரத்வனிகளை நாம் பிரயோகம் செஞ்சு அந்த மந்திரத்துக்கு சக்தியை ஊட்டுகிறோம். இப்போ கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா, வாட் கிருஷ்ணா, கிருஷ்ணாய நமஹ, கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன் அல்லவா. ஹனுமதே நமஹ, ஹனுமான் உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன். வெறும் பேரை சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு, அதில் என்ன அந்த பேருனால என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான். இந்த 7 தத்துவங்களில் ஏதோ ஒரு தத்துவம் அது உபயோகப்படுத்தி ஆகணுமே. இல்லை இப்போ இந்த ஹோம் ஃபட், சிகாத்தில் வந்து வௌஷடு. சிகம் என்றால் நம்ம குடும்பம் வச்சுக்கிறோமே பின்னாடி, அது கட்ட விரலால் காட்டிக்க வேண்டியது இடம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்டதான மந்திரத்வனியை உபயோகப்படுத்தி அந்த மந்திரத்துக்கு சக்தியை ஊட்டுக்கிறோம் நாம். அடுத்தது நேரம் நம்ம சுவாகாதேவி கிட்ட வருவோம். சுவாகாதேவியை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் வைகுண்டத்தை வந்து மனசில் தியானம் பண்ணி பார்க்கறது. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு அனந்த சயனம் பண்ணிட்டு இருக்கார். மகாவிஷ்ணுவும் பகவானுடைய திருப்பாதங்களை தடவிக்கொண்டு உட்காந்துருக்கார். அந்த நேரத்தில் நாரத மகர்ஷி அங்கே வந்து சேர்கிறார். நாரதரை வந்து கேட்குறார், மகாவிஷ்ணு என்னுடைய சர்வஸ்வமாக இருக்கிறதான ஆராதனாமூர்த்தியை, இந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளாக துஷ்டி புஷ்டி இல்லாமல் எல்லாம் ஒலி குச்சியாட்டமாக இருக்குது, என்ன காரணம்? இவங்க பாதி டிக்கெட்டுகளும் சாப்பாடு கிடைக்காத மாதிரி காண்றதே, இதுக்கு என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு கேட்குறார். அதனால் இதுக்கு வந்து மகாவிஷ்ணு நாரத சம்வாதம் அப்படிங்கிறதான பேர். இதுதான் சுவாகாதேவியினுடைய சரித்திரம். மகாவிஷ்ணு சொல்கிறார், நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்பவனுடைய காரணம் என்னான்னு. அவருடைய ஏரியா இல்லை அதெல்லாம். பிரம்மா கிட்ட வந்து மகாவிஷ்ணு நாரதர் வந்து கேட்கறதுக்கு வர நேரத்தில் பிரம்மதேவன் அவங்களும் நோக்கி போயிட்டு இருக்கார். எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்டு, மகாவிஷ்ணு என்ன காப்பாற்றுங்கோ, எனக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணும், எனக்கு என்ன வழி அப்படின்னு. மகாவிஷ்ணுவும் பராசக்தியும் ஒன்று தான். அதனால உத்தமமான சக்தி உபாசகன் வந்து மகாவிஷ்ணுவைத்தான் ப்ரொபகேட் பண்ணுவார். அந்தர தியானம் அந்தர உபாசனை சக்தி, பகிர் தியானம் பகிர் உபாசனைங்கிறது வந்து மகாவிஷ்ணு. இதுதான் உத்தமமான ஒரிஜினல் சக்தன். ஆகவே நான் உங்களை தேடிய வரை நீ எங்களை தேடி சரி பரவாயில்ல, எதுக்கு வந்து கேட்ப கேட்குறார் மகாவிஷ்ணு. சொல்கிறார், இந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான உணவு அவங்களிடம் போய் சேர மாட்டேங்கிறது. அப்படி சேர்ந்தா கூட அக்னி பகவான் கொடுக்கறதான அந்த சாப்பாடு அவங்க சாப்பாட்டை அவங்களுக்கு தகனமாக மாட்டேங்கிறது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறது. இதுக்கான காரணம் என்ன? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், நீ ஒன்று பண்ணு,
பராசக்தியை தியானம் பண்ணி ஒரு தபஸு பண்ணு, அம்பாள் உனக்கு அதுக்குள்ளதான வழியை காண்பிச்சு கொடுப்பாள் அப்படின்னு மகாவிஷ்ணு உபதேசம் கொடுக்குறார். எப்போவுமே பெரியவாட்ட கேட்டுட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமானா நாளைக்கு கம்ப்ளைண்ட்டுங்கிற ஒன்று வராது. அதுதான் பிரம்மதேவனுக்கு பண்ணுறார். இந்த பிரம்மதேவன் வழியாக தான் நடக்க வேண்டியதுன்னு தலையில் எழுதியிருந்தால் கூட பிரம்மதேவா சொந்த இஷ்டத்துக்கு எடுத்து பண்ணலை. அவர் அவரோட சீனியரான மகாவிஷ்ணுக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கின்னு பண்ணுறார். நிறைய வீடுகளில் இந்த டாக்டர் இல்லா மாட்டு பொண்ணு இல்லை நாட்டு பொண்ணு அங்கே வீட்டில் இருக்கிறதான மாமியார் மாமனார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சமையல் பண்ணிட்டோம்னா கம்ப்ளைண்ட்டே வராது. அது இல்லாமல் பண்ணுற நேரத்துலலாம் கம்ப்ளைண்ட் வருது. உங்கள்கிட்ட யாரு கேட்டது பண்ண சொன்னால் எனக்கு இன்றைக்கி இது பிடிக்காது தெரியாதா, அவனுக்கு இன்றைக்கி சோன் சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன் தெரியாதா, இப்படி சண்டையாகும். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. பிரம்மன் எத்தனை பேருடைய கதை பார்த்துருப்பார் அவர் வாழ்க்கையில். அவர் நேரடியாக போனார் மகாவிஷ்ணுக்கிட்ட, பகவானே நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க என்ன பண்ணலாம். பகவான் தான் மகாவிஷ்ணு தான் அதிபுத்திசாலி தேவர்களில். அப்போ மகாவிஷ்ணு சொன்னார், நீ பராசக்தியை மூல பிரகிருதியான பராசக்தியை தியானம் பண்ணி தபஸ் பண்ணு, அம்பாள் என்ன சொல்கிறா பார்ப்போம் அதுபடி நடத்தலாம் அப்படின்னு. பராசக்தியை அவர் தியானம் பண்ணார், தபஸ் பண்ணார். அம்பாளுக்கு திருப்தி ஆச்சு. அம்பாள் பிரம்மதேவனுக்கு முன்னாடி பிரத்யட்சமாகலை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணா அப்படின்னா தன்னுடைய எண்ணற்ற கலைகள் இருந்து ஒரு கலையை வெளியே எடுத்து அந்த கலைக்கு ஸ்வாகா என்கிறதான நாமத்தை சூட்டி பிரம்மதேவனுக்கு முன்னாடி பிரசன்னம் பண்ணினான். பிரம்மதேவன் இந்த தேவியை பார்த்து கேட்கிறார், அம்மா பராசக்தி உன் அனுகிரகத்திலிருந்து வந்தவள் அல்லவா, நீயே பராசக்தி ஸ்வரூபம் தான், உன்னுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என் பேர் ஸ்வாகா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தபஸுக்கு இணங்கி எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு பிரம்மதேவன்ங்கிறதான முறையில் நான் எதுக்காக தபஸுக்கு பண்ணியிருக்கேங்கிறதானத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை நீ பண்ண வேண்டும் அப்படிங்கிற. என்ன அப்படின்னா, நீ இந்த அக்னி தேவன் இருக்காரே, அக்னி பகவான், அவரை நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இந்த ஸ்வாகாதேவிக்கு உடனடியாக கோபம் வந்தது. எப்பா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவன் ஆன்மீகத்தை பற்றி பேசணும், பௌதீகத்தை பற்றி பேசுவா? ஒரு சுவாமிஜியை பார்த்தா பக்தி காரியங்களை விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே தவிர அடுத்த கவர்மெண்ட் யார் வருவா, அடுத்த எலெக்ஷனில் எத்தனை சீட்டு கிடைக்கும், இதே அவங்ககிட்ட போய் கேட்பா. அதனால் அந்த தேவிக்கு பயங்கர கோபம் வந்து, ஒரு பெண்ணோடைய திருமணம் அவளுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு நாளைக்கும், அவளுடைய லைக்கிங் டிஸ்லைக்கிங் இல்லாமல் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு அந்தந்த காலத்தில் இருக்கிற நியமம் மனுஸ்மிருதியிலும் இருக்குது. அதுக்கு முன்னாடி காலத்து மனுஸ்மிருதியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்திலேருந்தே, தேவர்கள் ஹேண்டில் பண்ணுற காலத்திலிருந்தே, தேவகாலத்திலிருந்தே இருக்கிறதான ஒரு சம்பிரதாயம், ஒரு பெண்ணிடம் அவளுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாளைக்கும் திருமணத்தை நிர்பந்தம் செய்யக்கூடாது. 3 முக்கியமான தத்துவங்கள் சொல்கிறது. அதாவது சாப்பாடு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, திருமணம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தூக்கம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ தூங்கித்தான் சொல்லி அடிச்சு பிடிச்சி சில அம்மா அப்பா மாதிரிலாம் குழந்தைகளை போட்டு வருத்து பண்ணுற பார்க்கணும். அப்பா, இந்த 3 விஷயங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரம்மாவோட காலத்திலேயே நியமம் இருக்குது. ஆனால் இந்த தேவிக்கு கோபம் வந்து, அவர் சொன்னால், ஸ்வாகாதேவி சொல்கிறா, பிரம்மதேவரே எங்கிட்ட கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ வாட்டு அக்னிதேவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா முடியுமா? அக்னிதேவனுக்கு 3 காலு 7 நாக்கு, ஒரு விசித்திரமான உருவம். இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு பிடிக்கும்? பக்கத்துலேயே போய் நெருங்க முடியாது, நெருப்பு கொதிக்கிறது. எனக்கு வையுடி நாஸ்னி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உனக்கு விருப்பமாக இருக்கா இல்லையா அப்படின்லாம் பண்ணிக்காம நீ அக்னிதேவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பிரம்மா அந்த தேவர்களுடைய ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ண அப்படின்னா who are you to dictate to me? நீ தபசு பண்ண, நான் பிரத்யட்சமானே அப்படிங்கிறதுக்காக எனக்கு வேலை இருக்கிறதுக்காக நான் உங்களை வந்திருக்கேன், நான் போகிறேன் அப்படி தேவி கோமது. அந்த தேவி என்ன பண்ணா அப்படின்னா, தான் எங்கிருந்து வெளிவந்தோமோ அந்த தேவியவே பராசக்தியை தியானம் பண்ணுறா. நான் என்ன பண்ணணுமா அப்படின்னு, என்னுடைய விருப்பம் எனக்கு தெரியாதா, என்னையே இந்த மாதிரி அக்னி பகவான்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க விருப்பம், என்னை வற்புறுத்துறார் இந்த பிரம்மதேவன் அப்படின்னு கேட்குறார். சக்தி சொல்கிறார், மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணு, அவன் வழி பண்ணி தருவான் எனக்கு அப்படின்னு. அந்த தேவி என்ன பண்ணுறா, மகாவிஷ்ணுவை உட்காந்து தியானம் பண்ணா. ஸ்வாகாதேவி தபஸுக்கு போயிட்டான். மகாவிஷ்ணு பிரத்யட்சமானார். மகாவிஷ்ணு பிரத்யட்சமாகி சொல்கிறார், நான் உன்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு இந்த ஜென்மாவதியோ இப்போவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் நான் உனக்கு நிச்சயமாக கணவன் ஆகிறேன். எப்போ அப்படின்னா, வரப்போகிறதான வராக கல்பத்தில் நக்னஜித் அப்படிங்கிறதான மகாராஜனுக்கு அவனுடைய ஒரு புத்திரியாக நீ பிறப்பாய். உனக்கு சத்யா என்றதான பேர் வரும். சத்யபாமா இருக்கா இல்லையா, கிருஷ்ண பகவானுடைய அஷ்டபத்னிகள், என்னோட கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமாங்கிறதான ஒன்றை நான் நக்னிஜித்தோட மகளாக வளர்ந்ததான ஒன்றை கௌசல ராஜ்யத்தில் தான் ராமருடைய அம்மாவும் இருக்கா, கௌசல்யா இருந்தா. அந்த கௌசல ராஜாவினுடைய புத்திரியான சத்யா அப்படிங்கிறதான ஒன்றை நான் என்னுடைய கிருஷ்ணாவதாரத்தில் திருமணம் செஞ்சு கொள்கிறேன், இது உறுதி. அதனால் நீ இப்போது திரும்பி பிரம்மா கிட்ட போய் தயவு செஞ்சு அக்னி பகவானை திருமணம் பண்ணிட்டு உன்னால் ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு,
வேதத்தில் மந்திரங்களை வந்து 7 நாமங்கள் சொல்லித்தான் அதுக்கு பலன் கொடுக்க முடியும், அதுக்கு ஜீவன் கொடுக்க முடியும். அதில் முக்கியமான எல்லா விதமான தெய்வங்களுடைய பூஜைகள்லையும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி பூஜை பண்ணுறதுக்குள்ளதான ஒரு காலம் வருது. அதுக்கு நீ தான் வந்து அனுகிரகத்தை செய்யணும். உனக்கு எங்கிட்ட நம்பிக்கை இருக்குது, என்னை மதிக்கிறாய் அப்படி என்றால் நான் சொல்கிறதான இந்த சதுபதேசத்தை வாங்கிட்டு செயல்படு அப்படிங்கிறார். பகவான்கிட்ட சிரசா நமஸ்காரத்தை பண்ணிட்டு சுவாகாதேவி சொல்கிறா, அப்படியே ஆகட்டும், நான் வந்து பிரம்மா கிட்ட போகிறேன். பிரம்மா கிட்ட திரும்பி வந்தா. பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நீங்கள் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கு ரெடி அப்படின்னார். அப்படியானா சாமவேத விதிப்படி அக்னி பகவானை பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும். நானே தான் வாத்தியார், எங்கே தேடின்னு போண்டா அப்படின்ட்டார். சதுர்வேதங்களையும் கற்றுக்கொண்டவர் பிரம்மதேவன். ஆகவே சாமவேத விதிப்படி அவர் வந்து இந்த பாணிகிரகணம் பண்ணார் அக்னி பகவானோடு. சுவாகாதேவி வந்து அக்னி பகவானை திருமணம் பண்ணி கொண்டார். திருமணம் பண்ண பிறகு, அதாவது 12 வருஷம் கர்ப்பதாரணம் பண்ணிட்டு அந்த சுவாகாதேவி என்பவள் 3 குழந்தைகளை பிரசவித்தார், ஜனனம் கொடுத்தார். அந்த 3 குழந்தைகளுக்கு பேர், ஒருவருக்கு தக்ஷிணம், 2வது பேருக்கு கார்கபத்தியம், 3வது ஆளுக்கு வந்து ஆகவனீயம் அப்படின்னு 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 3 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அக்னியில் யாரெல்லாம் சுவாகா என்கிறதான மந்திரத்தை சொல்லி உச்சாரணம் பண்ணி ஹவிர்பாகத்தை கொடுக்குறார்களோ அதெல்லாம் தேவர்களுடைய வயத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக போய் அமைஞ்சு அவங்கெல்லாம் துஷ்டி புஷ்டியோட சகல சமிருத்தியோட நல்ல உணர்ச்சியோட எல்லா ஜீவராசிகளையும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சக்தியும் பொறுமையும் இருக்கக்கூடியதான தெய்வங்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல தேஜோமயமாகி விட்டார்கள். இப்படி 3 விதமான அக்னிஸ்வரூபமாக இந்த சுவாகா அப்படிங்கிறதான தேவி வெளிவந்தாள். அப்பேற்பட்ட தேவிக்குத்தான் என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். இப்போ தட்சிணாக்னி அப்படின்னா என்ன? இந்த ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தில் வந்து சவுத் அப்படிங்கிறதான தென் திசை நோக்கி எரியக்கூடியதான தீபத்துக்கு பேர், நெருப்புக்கு தான் தாட்சிண அக்னி அப்படின்னான பேர். இந்த அக்னியா பிதர்களுக்காக செய்யக்கூடியதான சடங்குகள் எல்லாம் வந்து தாட்சிணம் அப்படிங்கிறதான அக்னியைத்தான் உத்தேஜனம் பண்ணி அதில் வந்து ஹவிஸை சமர்ப்பணம் செய்கிறார்கள். கார்கபத்தியம் அப்படிங்கிறதான அக்னி வீட்டில் செய்யக்கூடியதான பூஜை புனஸ்காராதிகள், விளக்கேற்றது, வீட்டில் வந்து அடுப்பேற்றி சமையல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கார்கபத்திய அக்னி. கார்கபத்திய அக்னிக்கு ரொம்ப சிறந்த இடம் கிழக்கு, அதாவது பூர்வ பாகம், அல்லது வந்து சவுத் ஈஸ்ட்டு, அது அக்னிகோண். அது இல்லைன்னா ஈசான மூலை அப்படிங்கிறதான நார்த் ஈஸ்ட்டு. இந்த 3 பாகங்களும் வந்து கார்கபத்திய அக்னிக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். நல்ல விஷயங்கள், தெய்வாராதனைக்கு அதில் விளக்கேற்றி வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களில் வைக்கிறது அதி விசேஷமாக இருக்கும். குபேரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் திருவிளக்கு வந்து ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு இல்லை சவுத் ஈஸ்ட்டு, இந்த 3 இடங்களில் வச்சு ஆராதனை பண்ணுறவங்களுக்கு அபரிமிதமான அனுகிரகம் கிடைக்கும். சுவாகாதேவியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கும். அடுத்தது ஆகவனியம். ஆகவனியம் அப்படிங்கிறதான அக்னி ஈஸ்ட் சைடில் மட்டுமே எரிய வேண்டியதான அக்னி. இது தெய்வங்களுக்கு அல்லது தேவர்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியதான ரிச்சுவல்ஸ் இருக்குமே. இப்போ ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஹோமம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஈஸ்ட்டை பார்த்துட்டு தான் எரியணும் இந்த அக்னி. அதுதான் ஆகவனி அக்னி. இப்படி 3 அக்னி குமாரர்களை பிறக்க வைத்து சுவாகாதேவி அக்னி பகவானுடைய மனைவியாக தர்மபத்னியாக இருந்து ரிஷிகளும் பிராமணர்களும் உத்தமர்களும் யாகயத்னம் செய்ய தகுதி இருக்கக்கூடியதான அனைவரும் எந்த மந்திரத்தை சொல்கிறதையும் ஸ்வாஹா அப்படின்னு, அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன்னமா, வாயவே ஸ்வாஹா வாயவ இதன்னமமா, எல்லாம் ஸ்வாஹா 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 சொல்லி அக்னியை சமர்ப்பணம் செய்கிறதுக்கு பேர். சாதாரணமாக பெண்கள் வீட்டில் சமையல் செய்கிற பொழுது இந்த ஜலம் கொதிக்க வேண்டும். கொதித்த ஜலத்தில் அரிசி போடுறதுங்கிறது தான் வழிமுறை. நானே தப்பு பண்ணுவேன், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் உண்டா என்ன தெரியாது. இருந்தாலும் நான் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன். பட் சொல்லிக் கொடுக்குறத சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். கொதிக்கிற தண்ணியில் அரிசியை களைஞ்சி அரிசியை தூக்கி குப்பையை போடக்கூடாது. அரிசியை களையிறது அப்படின்னா அதில் இருக்கிறதான கலைகள் இருக்குமே, அதில் இருக்கிற அழுக்கு, கல், மண், இதை எல்லாத்தையும் அரிச்செடுத்துட்டு நல்லா அலம்பினா அந்த 3 தடவை ஜலம் விட்டு அலம்பணும் அந்த ரைஸை. இந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வருது இந்த அரிசி, அதனால் அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்குமே இல்லை. 3 தடவை வாஷ் பண்ணால் அதெல்லாம் போயிடும்.
அந்த கொதிக்கிற ஜலத்தில் வந்து இந்த அரிசியை வந்து ஓம் அக்னேயே ஸ்வாஹா சொல்லி அதில் போடணும். பெண்கள் மந்திரம் சொல்லாமலே போட்டுக்கலாம், அவளுக்கு அவருடைய பலன் கிடைக்கும். இந்த ரிக்வேதிகளுக்கு வந்து பாணி, அவளுக்கு அக்னி செப்பரேட்டாக கிடையாது, அவளுக்கெல்லாம் அக்னி பாணி, பாணி அக்னி தான், அவங்களுடைய கரங்களே அக்னி மயமானது. ஸோ அவங்களுக்கு பிரத்யேகமான அக்னி உபாசனை கிடையாது ரிக்வேதிகளுக்கு. இது மாதிரி ஒரு வித்தியாசம். ஸோ பெண்களுக்கு வந்து மந்திரம் சொல்லாமலே கிரியைகள் பண்ணினாலே மந்திரம் சொல்லி பண்ணக்கூடியதான பலனை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வெறுமனை சும்மா ஸ்வாஹா சொல்லி அதில் போட்டுற வேண்டியது. ஒரு அரிசியை எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியினுடைய அந்த பானையை 3 தடவை சுற்றி அந்த அக்னியில் ஸ்வாஹா அப்படின்னு போட்டுடணும். அதன் பிறகுதான் இந்த அரிசியை வந்து ஸ்வாஹா மந்திரத்தை சொல்லி, அது இல்லைனா அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவா சிவ பக்தாச்ச சுதேசோ புவனத்ரயம் ஓம் ஸ்வாஹாயை நமஹ அப்படின்னு அதில் போட்டுரும். 3 தடவை அரிசியை செப்பரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போட்டுருக்கோம். மொத்தம் அதில் போட்டுட்டு கரண்டியால் அதை கலக்கி விடணும். முதல்ல ஒரு வீட்டில் அக்னி சந்தானம் பண்ணி அக்னி ஹோமம் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறதான் பெண்மணி தான். ஆனால் முதல்ல அக்னியோட தொடர்பு கொள்வது இந்த பெண். இது நிறைய கதைகள் நாம் சொல்லியிருக்கேன், இங்கே சொல்ல விரும்பலைன்னா டைம் போயிடும் ஒரு வாரம். இப்படி இந்த தேவியை இருக்கிறோம். இந்த ஸ்வஹா தேவிக்கு ஒரு முக்கியமான மூல மந்திரம் இருக்குது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் வஹ்னிஜாயை தேவ்யை ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் வஹ்னிஜாயை தேவ்யை ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் வஹ்னிஜாயை தேவ்யை ஸ்வாஹா. அதுக்கு அடுத்ததாக ஷோடச திருநாமங்கள் இருக்குது. ஷோடச நாமங்களால் இந்த தேவியை அர்ச்சனை பண்ணலாம். சாலக்கிராமம், மங்கள கும்பம், இதில் எல்லாம் வந்து இந்த ஸ்வாஹா தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் வஹ்னிப்ரியாயை நமஹ, ஓம் வஹ்னிஜாயை நமஹ, ஓம் சந்தோஷகாரிண்யை நமஹ, ஓம் சக்தியை நமஹ, ஓம் கிரியாயை நமஹ, ஓம் காலதாத்ரே நமஹ, ஓம் பரிபாககரி தேவ்யை நமஹ, ஓம் த்ருவாயை நமஹ, ஓம் கதி சதா நராணான, ஓம் கதிஹி சதா நராணனாய நமஹ, ஓம் தாஹிகாயை நமஹ, ஓம் தகனக்ஷமாயை நமஹ, ஓம் சம்சாரரூபாயை நமஹ, ஓம் கோரசம்சாரதாரிணீ தேவ்யை நமஹ, ஓம் தேவ ஜனரூபாயை நமஹ, ஓம் தேவ போஷணகாரிண்யை நமஹ அப்படின்னு 16 ஷோடச நாமங்கள். அதுக்கு அடுத்ததாக ஸ்வதாதேவி. ஸ்வதாதேவியினுடைய ரொம்ப விசித்திரமான ஒரு கதை. ஸ்வதாதேவி திரும்பவும் வி ஆர் கோயிங் பேக் டு வைகுண்டம். வைகுண்டத்தில் வந்து மகாவிஷ்ணு நாராயண ஸ்வரூபமாக நாரதரோடைய சம்பாதம் செய்கிறார். நாரதரோட சம்பாதம் செய்கிற நேரத்தில் இந்த பிதர்களுக்கு என்னெல்லாம் பூஜை விவகாரங்கள்லாம் உண்டு அப்படின்னு நாரத மகர்ஷி கேட்குறார். இப்போ தேவர்களுடைய விஷயங்கள்லாம் ஒரு செட்டில் ஆச்சு, இதே மாதிரி பிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டோ அப்படின்னு கேட்குறார். கண்டிப்பாக உண்டு, அவள்னா செப்பரேட்டானா, ஆனால் இது வந்து பிரம்மனை சேர்ந்தது, ஹோல் அண்ட் சோல் பிரம்மாவுடைய இஷ்யூ இது அப்படிங்கிறார். அதையும் அப்படி சொல்ல காரணம் அப்படின்னா பிரம்மா தான் கிரியேட் பண்ணி விட்டார் பிதர்களை, அவர் தானே முதல்ல சிருஷ்டி ஆரம்பித்து வச்சார். ஸோ அவர் தானே ரெஸ்பான்சிபிள், அதுக்கு என்னோட ஏரியா கிடையாது. அதனால் பிரம்ம என்ன பண்ணாருன்னு நான் சொல்லித்தரேன் உனக்கு அப்படிங்கிறார். அப்போ நாரதருக்கு பிரம்மதேவன் என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து மகாவிஷ்ணு உபதேசம் செய்கிறார். என்ன அப்படின்னா, பிரம்மதேவன் சிருஷ்டியினுடைய ஆதி காலத்தில் 7 பிதிரு தெய்வங்களை சிருஷ்டி செய்கிறார். அதில் 4 பேர் வந்து மூர்த்தி ரூபங்களாகவும் 3 பேர் வந்து தேஜோ ரூபங்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். மூர்த்தி ரூபம் என்றால் உடம்பு இருக்கக்கூடியவா, தேஜோ ரூபம் அப்படி என்றால் பிரகாசமான ஒரு சக்தி, அதுக்கு உருவம் கிடையாது. அதில் அப்படி 7 பேர் பிதிர் தெய்வங்கள் அல்லது பிதிர் கணங்கள் அல்லது பிதிர் தேவதைகள். அக்னி சத்வர்கள் அப்படிங்கிறதான முதல் செட் ஆஃப் குழந்தைகள், பர்ஹிஷத்து 2வது, சோமன் 3வது, யமன் 4வது. இவா 4 பேரும் வந்து மூர்த்தி சுரூபங்களானவர்கள். அனலன், தோமன், ஆரியமா இவா 3 பேர் வந்து தேஜோமயமானவர்கள். இப்படி 7 பிதிர் தேவதைகள் அப்படின்னு பேர், சப்த பிதிர் தேவதைகள்னு பேர் இவர்களுக்கு. இவர்களுடைய சாப்பாடு, இவங்களுக்கு உணவு எப்படி வேணும் அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸ்க்காக, அதே மாதிரி பிதிர் கணங்களுக்காக. இப்போ நம்ம குடும்பங்களில் இறந்து போனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிது தர்ப்பணம், தேவ பிது தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ரிஷி தர்ப்பணம்ங்கிறது ஒன்று இருக்குது. தேவர்களுக்கும் அவங்களுக்கு சாதம் ஊட்டணும். அவங்களுடைய ஒரு காலத்தில் அவளோட அப்பா பாட்டா தாத்தா மாமி பாட்டி எல்லாம் செத்து போயிருக்காளே, இப்போ தானே அவளுக்கு மரணம் இல்லை. இதுக்கு முன்னாடி காலத்தில் தேவலோகத்திலே மரணம் இருந்தது. இந்த அமிர்தம் உண்ட பிறகு தானே அவங்களுக்கு மரணம் இல்லாமல் நிலையாச்சு. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிதர்களுக்கு அவங்களுக்கு வந்து சாத்தாதிகள் பண்ணணும் உண்டு, அந்த நியமம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது தேவலோகத்தில்.
ஆகவே தர்ப்பணம் சிராத்தம் இந்த 2 மார்க்கங்கள் வழியாக இந்த பிதிரு தெய்வங்களுக்கெல்லாம் அன்னாகாராதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் பிரம்மதேவர். அதனால் பிராமணர்கள் முக்கியமாக திருவர்ணிகளும் பண்ணணும். இப்போ கடைசியில் பிராமணோட தலையில் வந்து நிற்கிறது, அந்த பிராமணனும் கொஞ்சம் தான் பண்ணுறா. ஒரு 1000 பேர் 2 பேர் பண்ணுவாளா இருக்குது இப்போ எல்லாம். முன்னே காலத்தில் திருவர்ணிகள் பிராமண சத்திர வைசன் 3 பேரும் பண்ணணும். இதெல்லாம் அப்படின்னா தேவ பிதிரு தர்ப்பணம் அப்படிங்கிறது பண்ணித்தே ஆகணும். இந்த 3 பேரே பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் பண்ணித்தான் ஆகணும். பண்ணலைன்னா பாவம் கிடைக்கும், அதுவும் உண்டு. அது இப்போ எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் பிராமணன் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு அன்ரிட்டர்ன் லா வந்து அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் பிராமணர்கள் வழியிலே அப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அது வர சரி, இந்த சுதாதேவியினுடைய சரித்திரத்தில் வருவோம். அப்போ இப்படி பிதற்களை எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. அவளுக்கு சிராத்தம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி அவளுக்கு உணவும் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போது சுத்த பிரகிருதி, மூல பிரகிருதியிலிருந்து சுத்த பிரகிருதி அசுத்த பிரகிருதி 2 வருது. அதில் சுத்த பிரகிருதியினுடைய அம்சத்திலிருந்து பிரம்மதேவன் சுதாதேவியை வந்து தபஸு பண்ணி தியானம் பண்ணி உருவாக்குறார். சுதாதேவி என்பவள் வந்து பராசக்தியினுடைய ஒரு கலை. அந்த சுதாதேவியை வந்து உருவாக்குறார். அதன் பிறகு அந்த தேவியை வந்து பிதர்களுக்காகவே உன்னை நான் உருவாக்கியிருக்கேன், இந்த 7 பிதிர் தேவதைகளை வந்து நீ திருமணம் செஞ்சு கொண்டு அவங்களுடைய குடும்பத்தை நடத்தினாயானா இதர வர்ணிகளெல்லாம் அவங்களுடைய பிதர்களை உத்தேசமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான தர்ப்பண சிராத்தாதிகளுடைய அந்த ஆகாரம், அந்த போஷணம் அவங்களுக்கு கிடைக்கும். அது திருமணமான பிறகுதான் பரிபூர்ணமாக அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும், அவளுக்கு போஷண சக்தி கிடைக்கும். அதுக்கு நீ இந்த உதவி செய்யணும், அதுக்காகத்தான் உன்னை சிருஷ்டி பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்லேருந்தே தீர்மானம் பண்ணிட்டார். இந்த சுவாகாதேவியினுடைய மிஸ்டேக் இங்கே பண்ணலை அவர். அதனால் சுவாகாதேவி பண்ணால் நான் என்ன பண்ண அப்படிங்கிறா, உன்னுடைய திருநாமத்தை சொல்லித்தான் உனக்கு வந்து சிராத்த திரவியங்கள் எல்லாம் வந்து ஹோமம் வழியாக அதில் சமர்ப்பணம் செய்வார்கள், சுதாநாமத்தை உச்சாரணம் செஞ்சு கொண்டு பண்ணுவார்கள் அப்படி. அதனால் தர்ப்பணம் சிராத்த ஹோமம் இது எல்லாத்தையுமே வந்து சுதாதேவியினுடைய நாமத்தை சொல்லி பிதர்களுக்கு இந்த ஆகார பதார்த்தங்கள் எல்லாம் வந்து பக்ஷ ரூபமாக போஷண ரூபமாக போய் சேர வேண்டும் அப்படின்னு எண்ணிட்டு பூலோகத்தில் மற்ற இதர உலகங்கள் எல்லாம் வந்து கர்த்தாக்கள் சமர்ப்பணம் செய்கிறார்கள். இப்படி சுதாதேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால பிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அன்ன பதார்த்தாதிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேரும்படியாக அமைஞ்சு விட்டது. இந்த தேவிக்கு வந்து உத்தமமான ஒரு சமயம் இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு. அதுவும் போலவே சாலக்கிராமம், மங்கள கும்பம் இதில் வந்து இந்த தேவியை தியானாவாகனாதிகள் பண்ணி பூஜை பண்ணணும். நான் தியான மந்திரம் பூஜை மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், பிகாஸ் அதில் ரொம்ப டைம் போயிடும். அதெல்லாம் தேவி மகாத்மத்தை சொல்லியிருக்கேன், அங்கே கேட்டுக்கலாம். தேவி பாகவதத்தில் சரத் ருது அப்போ வரும் துலா விருச்சிக மாதங்களில். ஸோ துலா விருச்சிகம் அப்படிங்கிறதால இந்த 2 மாதங்கள் தான் சரத் ருது. அந்த சரத் ருதுவில் வந்து கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அதி உச்சிதமான நாள், இந்த தேவியினுடைய பிறந்த நாள். சுதாதேவியினுடைய பிறந்த நாள் என்பது வந்து சரத் ருதுவில் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி. இந்த நாளில் தான் சாலக்கிராமம், மங்களகும்பம் இதில் வந்து இந்த தேவி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். இந்த தேவியினுடைய சுதாதேவியினுடைய மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சுதாதேவியை ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சுதாதேவியை ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சுதாதேவியை ஸ்வாஹா. இனிமே இந்த மந்திரங்கள்லாம் ஒன்றும் சொல்ல தெரியலனா கூட பிதிர் தினத்தன்னைக்கு அவளுடைய வீட்டில் வரக்கூடியதான பிதிர் தினத்தன்னைக்கு சும்மா சொதா 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 அப்படின்னு 3 தடவை சொல்லி யாரெல்லாம் ஒரு உத்தரணி ஜலத்தையாவதும் இந்த பூமியில் விடுவார்களோ அவர்களுக்கு சிராத்தம் பலி தர்ப்பணம் என்கிறதான 3னுடைய பரிபூர்ண பலனையும் இந்த அம்பாள் அனுகிரக ரூபமாக கொடுப்பாள். அம்பாள் தன்னுடைய உணவிலிருந்து ஒரு பங்கெடுத்துட்டு நம்மளுடைய இந்த மந்திரத்தை சொல்லி விதிகர்த்தா சிராத்தாதிகள்லாம் பண்ணாதவங்களுடைய பிதர்களுக்கு தன்னுடைய பட்சணத்திலிருந்து ஒரு போர்ஷனை எடுத்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாள் தேவி அப்படின்னு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கார் பிரம்மதேவன். பிரம்மதேவர் தான் மனு மகர்ஷியாகவும், அந்த மனு மகர்ஷி தான் மனுசாஸ்திரம் உருவாக்கினதும், அவர்கிட்ட இந்த கட்டுறதா மற்ற எல்லா சூத்திராதிகளான மகர்ஷிகளும். இப்படி இருக்கு. இப்போ இந்த 3 பேருடைய இந்த 2 பேருடைய கதை முடிஞ்சது. ஸ்வாகாதேவி சுதாதேவி. தட்சிணாதேவியோட கதை பார்ட் ஆஃப் இட். ஏன்னா 2 பேரும் சொன்னால் தட்சிணாதேவின்னு சொல்லி ஆகணும். அது சமய குறவினால அடுத்த வார சங்கத்தில் நான் பேசிக்கலாம் அவரை பற்றி. ஓம் நம சிவாய நமஹ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.